தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை பெரியதாயிருந்ததினாலே இந்த ஜனவரி மாதத்தின் 18ஆம் தேதியை காண உதவி செய்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவன் நம்முடைய ஆயுசு நாட்களிலே ஒரு ஆராதனையை கூட கிருபையாய் கூட்டி தந்ததினாலே நான் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய 3வது ஆராதனையை ஞாயிற்றுக்கிழமை காண உதவி செய்த தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். இத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்த போகிறோம். அப்படிப்பட்டவர்கள் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சோத்திரம் 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 சோத்திரம். Praise the Lord. Hallelujah. சோத்திரம் 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 சோத்திரம். நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். மெய்யாவே கர்த்தர் நமக்கு நல்லவராயிருந்தபடினால தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களிலே வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Book of Revelation chapter 3 verse 9. இதோ யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிறவர்களாகிய சாத்தானுடைய கூட்டத்தாரில் சிலரை உனக்கு கொடுப்பேன். இதோ அவர்கள் உன் பாதங்களுக்கு முன்பாக வந்து பணிந்து நான் உன்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறதை அறிந்து கொள்ளும்படி செய்வாரா? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மையாகவே இந்த வார்த்தை மிகவும் ஆறுதலாகவும் தேறுதலாகவும் வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு செய்கிற நன்மைகளை யோசிக்கத்தக்கதாகவும் இருக்கிறதுனாலே கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். மெய்யாகவே கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறார். கர்த்தர் அன்பாயிருக்கிறதை புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், யூதரை அல்லாதவர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அறிந்து கொள்ளும்படி செய்வேன் என்று அவர் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார், வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யூதர் அல்லாதவர்களாயிருந்தும் தங்களை யூதர் என்று பொய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜனங்களுக்கு முன்பாக, ஜாதிகளுக்கு முன்பாக கர்த்தர் உன்னையும் என்னையும் நேசிக்கிறதை அவர் விளங்க பண்ணுகிற நாட்களிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்மேல் அன்பாயிருக்கிறதுனாலே நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை, நன்மைகளை நாம் தியானித்துக் கொண்டிருந்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் நம்மை வேறு பரித்தார் என்றும், 2வது அவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருகிறார் என்றும், 3வது எந்த சாப வல்லமைகளும் நம்மை தொடாது தேவன் அன்பாயிருக்கிறதுனாலே இந்த நன்மைகளை தருகிறார் என்று நாம் தியானித்தோம். இந்த வாரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரத்திலே தேவன் நம்மேல் அன்பாயிருக்கிறதுனாலே, நம்மை நேசித்ததினாலே நமக்கு கிடைக்கிற இன்னொரு ஆசீர்வாதத்தை நாம் அங்கே படிக்கிறோம். Book of Isaiah chapter 63 verse 9. அவருடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவரை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தமும் நம்மை மீட்டு பூர்வ காலமெல்லாம் தூக்கி சுமந்து வந்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மேல் அன்பாயிருந்ததினாலே நம்மை மீட்டார் என்று படிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க 2 காரியங்களை நாம் தியானிக்கிறோம். மீட்டார், தூக்கி சுமந்து வந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்மேல் கர்த்தர் அன்பாயிருக்கிறதுனாலே நம்மை மீட்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் படிக்கும்போது
மரித்தவர்களாயிருந்த அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த நம்மை கர்த்தர் தம்முடைய மிகுந்த அன்பினால் நம்மை உயிர்ப்பித்தார். உயிர்ப்பித்து கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்கார செய்தார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய இயேசு நம்மை மிகுந்த அன்பினாலே, கொஞ்ச நெஞ்சமான அன்பல்ல, மிகுந்த அன்பினாலே கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை பாவத்திலே, அக்கிரமத்திலே, பிசாசுக்கு அடிமையாய் பொல்லாத கிரியினால் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு அடிமைகளாய் இருந்த போது கர்த்தர் நம்மை அந்த ஆவிகளில் இருந்து, மரித்த நிலவரத்திலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் அவர் மீட்டெடுத்தார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய மீட்பு சாதாரணமானதல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 106 சங்கீதத்திலே நாம் படிக்கும் போது, சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 106 நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 10வது வசனத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பகைஞன் கைக்கு அவர்களை விலக்கி ரட்சித்து சத்துருவின் கைக்கு அவர்களை விலக்கி மீட்டார். சத்துருடைய கையிலே அடிமைகளாயிருந்தோம். எகிப்திலே பார்வோனுடைய கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாயிருந்தது போல பிசாசனுடைய கையிலே அடிமைகளாயிருந்தோம். அடிமைகளாயிருந்த உங்களை என்னையும் கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை சத்துருவின் கைக்கு விலக்கி மீட்டார். சத்துருவின் கைக்கு நம்மை விலக்கி மீட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, கூடைக்கு நம்முடைய கைகளை விலக்கினார், சுமைகளுக்கு நம்முடைய தோலை விலக்கினார். நம்மை மீட்டு ரட்சித்த தேவன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த தேவன் எவ்வளவு நல்லவர். அதனால்தான் இங்கே நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமும் பரிதாபத்தின் நிமித்தம், in his love and pity, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய அன்பின் நிமித்தம் நம்மை கர்த்தர் மீட்டார். மீட்ட தேவனை, இந்த மீட்புக்காக நாம் நன்றியுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 31 வசனத்திலே அவரே நமக்கு ஞானமும் மீட்புமானார் என்று படிக்கிறோம். இயேசுதான் மீட்பர். கொலோசியர் 1 அதிகாரத்திலே 14 வசனத்திலே நாம் படிக்கும் போது, கொலோசியர் 1:14 நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருக்குள் பாவ மன்னிப்பு என்கிற மீட்பு இருக்கிறதாம். அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவல்லாமல் மீட்பர் இல்லை. இயேசுதான் மீட்கிறவர். இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து மீட்கிறதா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, ஆத்தும மீட்பு அருமையானது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது அருமையான மீட்பை உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் தந்தாரே. கர்த்தர் மீட்பராய் நமக்கு இருந்தாரே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவனுக்கு நீங்கள் நானும் நன்றி சொல்லுகிறவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசீர்வதிப்பார். உங்களை என்னையும் மீட்டதை, உங்களை என்னை ரட்சித்ததை, உங்களை என்னை தூக்கி எடுத்ததை, உங்களை என்னை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் உண்மையில் அன்பா இருக்கிறதை அறியும்படி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தானை போல் அல்லாதபடிக்கு உலகத்திலிருந்து ஒரு வேறு பிரிந்த வாழ்க்கையை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறாரே. ரட்சிப்பை தந்திருக்கிறாரே. இந்த நித்திய ஜீவனுக்கு நேராய் நடக்கிற வழியை தந்திருக்கிறாரே. அதற்காக நீங்கள் நானும் நன்றி சொல்லுவர்களாயிருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் தந்த இவ்வளோ பெரிதான மீட்பு, இவ்வளோ பெரிதான ரட்சிப்பு, இவ்வளோ பெரிதான ஆத்தும மீட்பு அருமையானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். precious redeem. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் நமக்கு தந்த இந்த எல்லா நன்மைகளுக்காக கொஞ்ச நேரம் நன்றி சொல்லலாமா? இதெல்லாம் நம்மால் உண்டானதல்ல, என்னுடைய பரிசுத்தத்தினால் உண்டானதல்ல, நீதினால புண்ணிய கிரிகளால் உண்டானதல்ல. தேவன் நன்மேல் வைத்த அன்பினால கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போமே. கர்த்தர் நம்மை பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் பிசாசிന്റെ கையிலிருந்தும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எகிப்தின் வல்லமையிலிருந்தும் வல்லடிகளிலிருந்தும் மீட்காமல் இருந்திருப்பாரானால் உங்க நிலவரமும் என் நிலவரம் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளோ கர்த்தர் நல்லவர், நல்ல தெய்வமே என்று கூப்பிடுவோம், நல்ல ராஜாவே என்று கூப்பிடுவோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என் மீட்பரே என்று கூப்பிடுவோம். அதனால்தான் பழைய ஏற்பாட்டு பக்தர்கள் கூட என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று அவரை மகிமைப்படுத்தினார்கள். நாமும் கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த மீட்பை தந்த, நம்மை மீட்ட அன்பின் நிமித்தம் நம்மை மீட்டெடுத்த தேவனை நன்றியுள்ள இதயத்தோடு கூட மகிமைப்படுத்துகிற மனுஷராய் மாறுவோமாக. இரண்டாவதாக
பூர்வ காலம் எல்லாம் அவரை தூக்கி சுமந்து வந்தார் என்று படிக்கிறோம். நம்மை கர்த்தர் ஸ்தோத்திரம் வைத்த அன்பின் நிமித்தம், நம்மேல் வைத்த பரிதாபத்து நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தாராம்? தூக்கி சுமந்து வந்தார். எத்தனை ஆச்சரியமான வார்த்தை! கர்த்தர் ஸ்தோத்திரம். நம்மை சுமந்து வந்ததை கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் பூர்வ நாட்கள் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். இந்த கர்த்தர் ஸ்தோத்திரம் 2026 வருஷத்துல ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் உங்களை என்னை கர்த்தர் தூக்கி சுமந்து வந்தார். உங்களை என்னை தூக்கி சுமந்து வந்தார். எப்படி எல்லாம் அவர் நம்மை தூக்கி சுமந்து வந்தார் என்றால், கர்த்தர் ஸ்தோத்திரம், பிரியமானவர்களே, ஒரு மெய்ப்பனை போல நம்மை சுமந்தார். மெய்ப்பனை போல சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் ஏசாயா தீர்க்கதரிசி விதமாய் சொல்லுகிறார். 40ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, ஐசையா 40:11, மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். மடியிலே சுமந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம், மடியிலே சுமந்தார். ஆட்டுக்குட்டிகளை மடியிலே சுமந்தாராம். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை மடியிலே சுமந்ததை ஒரு குழந்தை போல கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை மடியில வைத்து தாளாட்டினதை நாம் நினைவு கூறுவோம். எவ்வளவு நல்லவர்! தாயை போல கர்த்தர் ஸ்தோத்திரம் மெய்ப்பனை போல ஒரு மடியிலே சுமந்தார். இயேசுவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை சுமந்த அன்புக்காக ஸ்தோத்திரம். என்னை மேல் சுமக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சுமந்தவர் இன்னும் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏசாயா 46ஆம் அதிகாரத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? இதுவரைக்கும் சுமந்தவர் 46ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே 46:5 ஐசையா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 4th verse, 4வது வசனம், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன், அப்படியே செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் சுமந்தவர், இந்நாள் வரைக்கும் சுமந்தவர், இனியும் நம்மை சுமப்பேன், இனியும் நம்மை சுமப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன். எவ்வளவு பெரிய பாக்கியம்! இதுவரை ஏதோ 18ஆம் தேதி வரைக்கும் மட்டும் இல்ல, இனிமேலும் இடுப்பில வைத்து நம்மை மடியில வைத்து நம்மை சுமக்க போகிறார். இரண்டாவதாக கர்த்தர் ஸ்தோத்திரம் கழுகை போல நம்மை சுமந்தார். யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம் கழுகை போல நம்மை சுமந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 19 ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்திலே கர்த்தர் ஸ்தோத்திரம், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய சட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டீர்களே. கர்த்தருடைய ஸ்தோத்திரம். கழுகுகளை சட்டையில, கழுகு தன் குஞ்சுகளை சட்டையின் மேல் வைத்து அப்படியே சுமக்கிறது போல கர்த்தர் எகிப்தியருக்கு சத்துருடைய கைக்கு விலைக்கு மீட்டு, எகிப்தியர் ஆகிய சல்ல வல்ல வெள்ளடிகளுக்கும் நம்ம விலைக்கு மீட்டு நம்மை சுமந்து வந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். கழுகு கட்டின கூட்டை கலைத்து குஞ்சுகள் மேல் அசைவாடி சட்டைகளை விரிக்கிறது போல கர்த்தர் நம்மை சட்டைகளிலே வைத்து சுமந்து வந்தாரே. இந்த உலகத்தை எல்லாம் காண்பித்தாரே. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் சுமந்து வந்ததை பார்த்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவரை எப்படி கூப்பிடுவது? கர்த்தர் ஸ்தோத்திரம். தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லுவே, விண்ணப்பத்தை கேட்டதை பார்த்தா அம்மான்னு சொல்லுவே. கர்த்தர் ஸ்தோத்திரம். தோளில் என்னை சுமந்ததை பார்த்தா அப்பான்னு சொல்லுவேன். செட்டைகளின் மேல் வைத்து நம்மை சுமந்து வந்தாரே. நம்மை சுமக்கிற ஒரு தேவனாயிருந்தாரே. எதனாலே? அன்பின் நிமித்தம். Because is love. Because of his love. தேவன் நம்மை சுமந்தார். தேவன் நம்மை தப்புவித்தார். தேவன் நம்மை நடத்தினார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல நான் அவர்களை சுமந்தேன். ஒரு மடியிலே சுமந்தார் மெய்ப்பனை போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். கழுகை போல செட்டைகளிலே சுமந்து வந்தார். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே
நாம் படிக்கும்போது கர்த்தர் ஸ்தோத்திரம், அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், ஒரு மனிதன் தன் பிள்ளையை தோளிலே சுமக்கிறது போல நீங்கள் இதுவரைக்கும் நான் உங்களை சுமந்து வந்தேன். உம்மை சுமந்து வந்த தேவன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போகிறது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. சுமந்து கொண்டு வந்தார். தேவ அன்பு எத்தனை பெரியது. நாம நடக்கல, நாம் கர்த்தருடைய தோளில் இருந்தோம், கர்த்தருடைய செட்டையில் இருந்தோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய மடியில் இருந்தோம், அவருடைய இடுப்புல இருந்தோம். நம்மை சுமந்து கொண்டு வந்தார். அந்த தேவன் தான் இந்த நாளிலே உங்களோடு என்னோடு கூட பேசுகிறார். இதுவரைக்கும் நான் சுமந்தேன், தப்புவித்தேன், இனிமேலும் சுமப்பேன், இனிமேலும் ஏந்துவேன், தாங்குவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன். கர்த்தர் நம்மை தப்புவிப்பேன், சுமப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். எத்தனை ஆச்சரியம், எத்தனை நன்மை. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம் பிரியமானவர்களே, அதோடு மாத்திரமல்ல, ஏசாயா 66:12 கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை எப்படி சுமந்தார் என்பதை குறித்து அங்கு இன்னொரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம், இடுப்பிலே சுமப்பாரா, இடுப்பிலே சுமப்பாரா. கர்த்தர் நல்லவர். ஓ, இந்த நல்ல தேவனை இன்னும் அதிகமாய் துதித்துக்கிட்டே இருப்போம். என்னை சுமக்கிறவரே, கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஓ, 66:12 ஐசாயா 66:12 கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவிடம் மட்டுமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பாலை குடிப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒரு தாயை போல கர்த்தர் ஸ்தோத்திரம் முழங்காலிலே வைத்து தாளாட்டுவார், இடுப்புல வைத்து சுமப்பார். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு மேய்ப்பனாக, ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு கழுகாக கர்த்தர் ஸ்தோத்திரம் நம்மை சுமக்கிறார். என்னை சுமந்த தெய்வமே, என்னை மட்டுமாய் சுமந்து வந்தவரே, என்னை இனிமேலும் சுமக்கிறவரே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற மனுஷராய் நாம் மாறுவோமாக. கர்த்தர் ஸ்தோத்திரம். அவர் நமக்கு செய்ததை நினைப்போமாக. கர்த்தர் நம்மை சுமந்து வந்தார், தோளிலே சுமந்தார், இடுப்பிலே சுமந்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சுமக்கிற தேவன், இம்மட்டும் சுமந்தவர். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த வருஷமெல்லாம் மரண பரியந்தம் உங்களை என்னை சுமக்க வல்லவராயிருக்கிறார். திருவள் ஜனங்கள் அடிக்கடி தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் மறந்து போன, துரிதமாய் மறந்து போனார்களா? நம்ம வாழ்க்கையில தேவன் செய்த நன்மைகளை மறக்க வேண்டாம், மறக்க வேண்டாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்னை சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் என்னை கர்த்தாவே என்னை சுமப்பதற்கு நான் எம்மாத்திரம். ஆண்டவரே, நம்மை நிதானிப்போம். நம்ம யாவரும் பாத்திரவான்கள் அல்ல, தகுதியானவர்கள் அல்ல. கர்த்தர் நம்மேல் வைத்த இரக்கம், நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மை இம்மட்டும் சுமந்து வந்தார். இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டா. இம்மட்டும் கைவிடாதேவன், இனியும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுதும் தாங்குவார். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். தாங்குவார், தப்புவிப்பார், ஏந்துவார் என் தெய்வம். அல்லேலூயா. கர்த்தர் சுமந்ததுனால நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? நன்றி சொல்லலாமா? சூத்திரம் சூத்திரம் சூத்திரம். தாயை போல, தகப்பனை போல, மெய்ப்பனை போல, கர்த்தர் ஸ்தோத்திரம், கழுகை போல நம்மை சுமந்து அவரை போல மாற்றுவார், அவரை போல மாற்றுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் மீட்டது மட்டுமல்ல, நம்மை சுமந்தது மட்டுமல்ல, நம்மை அன்பா இருந்தால் சில நேரங்களிலே மௌனமாயிருப்பார். செப்பனியாவின் புஸ்தகத்திலே 3ஆம் அதிகாரத்திலே
நாம் படிக்கும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செப்பனியா 3ஆம் அதிகாரத்திலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், செப்பனிஷ் chapter 3 verse 17, உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார், அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார், அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உண்மை அன்பின் நிமித்தம் அவர் அமர்ந்திருப்பார், தம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆங்கிலத்தில் இன் ஹிஸ் லவ் he will rest அப்படின்னு எழுதியிருக்கு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் he will quiet in his love, அவர் அன்பின் நிமித்தம் மௌனமாயிருப்பாரா. மலையாளத்தில் அவன் நின்னை சிநேகிச்சது கொண்டு அவன் மிண்டாதிருക്കുന്നു, பேச மாட்டார். கர்த்தர் ஸ்தோத்திரம். சில நேரங்களில் கர்த்தர் நம்மோடு கூட பேசாமல் போகிற சில அனுபவங்கள் நமக்கு உருவாகும். உண்மையான பரிசுத்தவான்களுக்கு அதை இருண்ட பாதை, கர்த்தர் ஸ்தோத்திரம், பார்த்த டார்க்னஸ் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மோடு கூட பேசாமல் ஒரு வெறுமையை உணர்ந்தவர்களாக, ஏதோ நஷ்டம் ஏற்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில ஜெபித்தாலும் ஜெபம் வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோர்வும் பலவீனமும் நம்மை ஆட்கொள்ளும். கர்த்தருடைய சத்தம் கேட்க முடியாது, வேதம் வாசித்தாலும் புரியாது, ஒரு இருண்ட பாதை போல இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு இதை தான் கேட்கிறார். யோபின் புஸ்தகத்தில் 23ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரைக்கும் படிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோபினுடைய வாழ்க்கையில இதுதான் நடந்தது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Book of Job chapter 23 verse 8 onwards. இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடி ஒளிந்திருக்கிறார், ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார். என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். It is called a path of darkness. உத்தமன் தான், நீதிமான் தான், சன்மார்க்கன் தான், தேவனை தூஷிக்காதவன் தான், எல்லா பாடுகளை சகிக்கிறவன் தான், ஆனால் கர்த்தரை தேடுகிறான். அதே அதிகாரத்திலே 2வது 3ஆம் வசனத்திலே அவரை நான் எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவரை எங்க பார்க்கலாம், உங்களாய்க்கிறார், ஆனால் பார்க்க முடியல. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50:10 நாம் படிக்கிறோம். உங்களில் ஒருவன் எவன் கர்த்தருக்கு பயந்து தனக்கு வெளிச்சமில்லாத இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தரே நம்பி கர்த்தரை சார்ந்து கொள்ள கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கு. எவன் கர்த்தர் பயந்தவனுக்கு தாசனின் சொல் தனக்கு வெளிச்சம் இல்லாததினால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன். தேவனுடைய தாசன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறவன், ஆனால் அவன் வெளிச்சம் இல்லாத இருட்டிலே நடக்கிறான். கர்த்தர் கைவிட்டது போல இருக்கிறது. ஆனால் அந்த நேரங்களிலே மற்ற மனுஷரையோ வேறு எந்த ஆதரவையும் நாம் நாடாமல் கர்த்தரையே நாடணும், இன்னும் கர்த்தரை கிட்டி சேரணும். அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தருவாராக. இயேசுவினுடைய ஜீவியத்திலேயும் அப்படி நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு பிதாவின் சித்தம் தான் செய்து கொண்டிருந்தார். இயேசு திடீரென்று புலம்புகிறார், தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்? கர்த்தர் முகத்தை மறைத்துக் கொண்டார். முகத்தை மறைத்த போது அது அவருக்கு தைக்க முடியாத பாடு. காரணம், அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன். முழு உலகத்தின் பாவம் அவர் மேல் சுமத்தப்பட்ட போது பிரமாணத்தின்படி தன் முகத்தை அவர் மறைத்துக் கொண்டார். இப்பதான் புலம்புகிறார். சிலுவையில் தொங்குகிற வரைக்கும் பேசிக்கிட்டே இருந்தார், பிதாவை பார்த்து பேசிக்கிட்டே இருந்தார். ஆனால் இயேசு பாவமான போது, முழு உலகத்தாருடைய பாவத்தை தன்மையில் ஏற்றுக்கொண்ட போது அவருடைய பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. சில நேரங்களிலே நம்முடைய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் நம்மை கைவிட்டது போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மௌனமாயிருப்பார். அவன் நின்னை சிநேகிச்சது கொண்டு அவன் மிண்டாதிருக்கணும், பேசாமல் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அமைதியா இருப்பார். அதனால்தான் ஒரு பக்தன் விதமாய் சொல்லுகிறான், தேவனுடைய மௌனத்தை விளங்கிக் கொள்ளாதவன் தேவனுடைய மனதை விளங்கிக் கொள்ள முடியாது. மௌனமாயிருக்கிறார் என்றால்
கைவிட்டுட்டார்னு அர்த்தம் இல்லை. உன்னை குறித்து என்னை குறித்து ஒரு புதிய திட்டம் தீட்டுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான் சொன்னாள், எங்கள் நடத்தும் இந்த மோசைக்கு என்ன ஆனதோ, எங்கள் முன் செல்லும் தெய்வத்தை உண்டு பண்ணு. கொஞ்சம் காத்திருந்திருக்கலாம். கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வச்சிட்டு இருக்கிறார். ஆசிரியர் கூடாரத்தை பற்றி திட்டம், ஆரோனை குறித்த திட்டம், பல திட்டங்கள், ஆரோனுடைய வஸ்திரத்தை குறித்த திட்டம், ஊழியத்தை குறித்த திட்டம், பல திட்டங்களை கர்த்தர் எழுதி கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் இவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். நாம் கர்த்தர் மௌனமாயிருக்கும் போது நம்மை கெடுத்துக் கொள்ளாமல் தேவ சித்தத்துக்காய் காத்திருந்து பலனடை உதவி செய்வோம். அவர் நம்மை சிநேகிச்சதினாலே, அவர் நம்மை அன்பு கூர்ந்ததினாலே, அவருடைய அன்பின் நிமித்தம் மீட்டார், அன்பின் நிமித்தம் தூக்கி சுமந்தார், அன்பின் நிமித்தம் மௌனமாயிருக்கிறார். இந்த அனுபவங்களை இந்த வாரத்தில் சொந்தமாக்கிக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அடையாளை தாழ்த்துகிறோம். எங்களுக்கு தந்த இந்த பாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் மேல் வைத்த அன்பினாலே எங்களுக்கு தந்த மீட்பை, எங்கள் மேல் வைத்த அன்பினாலே இதுவரைக்கும் சுமந்து வந்தீர், இனிமேலும் சுமக்க போகிறீர். எங்கள் மேல் வைத்த அன்பினாலே புதிய புதிய திட்டங்களை எங்களை குறித்து நிறைவேற்ற சித்தம் கொண்டிருக்கிறீர்கள். ஸ்தோத்திரம். நாங்கள் உங்களுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் அறிந்தவர்களாய் எங்களோட வாக்கில ஓட கிருபைத்தார், பலன் தார். அன்பில இன்னும் பெருக நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை மற்றவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதா ஆண்டவரே எங்களை நடத்துகிற, மீட்ட, சுமக்கிற ஆண்டவரே நீ மௌனமா இருக்கிற பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் கிருபை உண்டாக நினைத்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.